வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்கிறதா? அப்போ காசிக்கு சென்று கர்மவினை தொலைக்கக்கூடிய இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகர் காசிக்கு சென்றால் அவருக்கு பிரச்சனைகள் என்பது இன்னும் அதிகமாகுமா? அப்போ யாருக்கு காசிக்கு சென்றால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குன்றத எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. ஒரு ஜாதகருக்கு இந்த சனி தரக்கூடிய பிரச்சனைகள், சனியினுடைய தண்டனை இந்த பிறவியில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கப்படுவது தான் இந்த காசி ஜாதகம். இந்த காசி ஜாதகம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த பிறவியில் சனியினுடைய தண்டனை என்பது இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ பிறவிகள் செய்த பாவ பலன்களுக்கு இந்த பிறவியில் இந்த ஜாதகர் சனி தரக்கூடிய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எதிலுமே ஒரு திருப்தி என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையாக, எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு தடை தாமதம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனைவரும் கூட இருந்தாலும் தனித்தே இருக்கக்கூடிய ஒரு சந்நியாசி வாழ்க்கை போல் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூடவே இருந்தாலும் அவருக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு என்பது இருக்காது. என்னவோ தனித்தே ஒரு சந்நியாசி மாதிரி தான் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணும். தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற புலம்பில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கண்டிப்பாக அவருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்கும். அப்போ இந்த காசி ஜாதகம் என்பது ஒரு ஜாதகருக்கு இருந்தால் இந்த பிறவியில் சனி தரக்கூடிய கர்ம பலன்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காசி ஜாதகம் என்றால் என்ன, அதன் பிறகு இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் காசிக்கு சென்றால் இன்னும் சனி தரக்கூடிய பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. காசி ஜாதகம் ஒருத்தருக்கு இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தில் கணித்து பார்க்கணும், அதுதான் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பை கணிப்பதற்கு சனி ஜாதகத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். லக்கணத்தில் சனி தனித்த சனியாக ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அப்போ அவருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மாக்களில் 3 கர்மாக்கள் இருக்கு. சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா. இந்த சஞ்சித கர்மா என்பது பரிகாரங்கள் மூலமாக நம்மால் அதன் தரக்கூடிய பலன்களை மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் சஞ்சித கர்மா. இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்தில் தனித்த சனி அமர்ந்தாலும் அவர்களுக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு கிடையாது. குருவினுடைய வீடுகளான தனுசு வீடு மற்றும் மீன வீடு, இந்த வீடுகள் லக்கணமாக ஒரு ஜாதகருக்கு அமைந்து தனித்த சனி லக்கணத்தில் அமைந்து விட்டால் அவர்களுக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு வேலை செய்யாது. மற்ற லக்கணக்காரர்களுக்கு இந்த விதி பொருந்தும். அப்போ லக்கணத்தில் தனித்த சனி இருந்தால் காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. இப்போ கும்ப லக்கணமாகவோ இல்லை மகர லக்கணமாகவோ பிறந்து விட்டாலும் லக்னாதிபதியான சனி லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் காசி ஜாதகம்தான். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, சர வீடுகளில் தனித்த சனி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. சர வீடுகள் என்பது மேஷ வீடு, கடக வீடு, துலாம் வீடு மற்றும் மகர வீடு. இந்த 4 வீடுகளில் தனித்த சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு செயல்படும். காலபுருஷனுக்கு 1ஆம் இடமாக மேஷ வீடு வரும், 4ஆம் இடமாக கடக வீடு, 7ஆம் வீடாக துலாம் வீடு வரும், 10ஆவது வீடாக மகர வீடு வரும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் ஒரு ஜாதகருக்கு தனித்த சனி இருந்தால் அவருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. லக்கணத்திலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது கேந்திர ஸ்தானமான்றதை பார்க்கணும். அதே போல் கால புருஷனுக்கு சர வீடுகளாகவும் கேந்திர ஸ்தானங்களாகவும் வரக்கூடிய மேஷ வீடு, கடக வீடு, துலாம் வீடு மற்றும் மகர வீடு, இந்த வீடுகளில்
ஒரு ஜாதகருக்கு தனித்த சனி இருக்கான்றத பாருங்க. மகர வீடு சனியினுடைய வீடு என்றாலும் கால புருஷனுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மகர வீடு. அப்போ மகர வீட்டில் தனித்த சனி ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னாலும், லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் தனித்த சனி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு செயல்படும். மேஷ வீடு சனிக்கு நீசம் தரக்கூடிய வீடு. ஏன்னா செவ்வாயினுடைய வீடான மேஷ வீடு சனிக்கு நீச வீடு. அடுத்தபடியாக துலாம் வீடு சனிக்கு உச்சம் பெறக்கூடிய நண்பனுடைய வீடான சுக்கனுடைய வீடு. அப்போ இந்த 2 ராசிகளிலும் சனி தனித்திருந்தால் காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. உச்சநிலையை அடைந்தாலும் அது காசி ஜாதகம்தான். நீசம் பெற்ற சனியாக இருந்தாலும் காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. கடக ராசி சனிக்கு ஒரு ஆகாத ஒரு ராசி கட்டம். அப்போ கடகத்தில் சனி இருந்தால் ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்கும். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே தனித்த நிலையில் சனி ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பு உண்டு. ஏன்னா ராகு கேது அச்சுக்கு வெளியே ஒரு கிரகம் மட்டும் இருக்கா அப்படின்னு சொன்னால் காலசர்ப்ப யோகத்தை ஒரு ஜாதகர் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலசர்ப்ப யோகத்தை தரக்கூடிய கிரகமாக தனித்த சனி ஜாதகத்தில் இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகருக்கு காசி ஜாதகம் என்ற அமைப்பு செயல்படும். அடுத்த விதியாக ஞானக்காரகனான குருவுடன் மோட்சக்காரகனான கேது சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு பேர் கோடீஸ்வர யோகம், கேலை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இணைவு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் காசி சென்று தன்னுடைய கர்ம பலனை இந்த பிறவியில் முடிக்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு உண்டு. அப்போ குருவுடன் கேது சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு காசி ஜாதகம்தான். அப்போ காசிக்கு சென்று கர்மவினை தொலைக்க வேண்டிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் சனி மற்றும் கேது இருந்தால், இப்போ குருவுடன் கேது சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த குரு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த திரிகோணங்களில் கேது மற்றும் சனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் காசிக்கு செல்ல வேண்டிய அமைப்பு உண்டு. குடும்ப வாழ்க்கையில் அந்த ஜாதகர் இருந்தாலும் அவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலை என்பதே இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை என்பதே இருக்காது. ஒரு சந்நியாசி வாழ்க்கை போல வாழ வேண்டிய அமைப்புகளும் ஏற்படும். அப்போ இந்த சனி கேது குரு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை திரிகோணங்களில் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகர் இந்த பிறவியில் காசி ஜாதகமாக காசிக்கு செல்ல வேண்டிய அமைப்பு என்பது உண்டு. காசிக்கு செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ஜாதகருக்கு இருக்கான்றதை எப்படி கணிக்கணுன்ற விதிகள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ காசி ஜாதகத்தை கணித்து விட்டோம். ஆனால் இந்த ஜாதகர் காசிக்கு செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கா, இல்லை காசிக்கு சென்று வந்த பிறகு அவருக்கு மேலும் பிரச்சனைகள் அதிகமாகுமா, இது எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்குறது? இதற்கு சில முக்கியமான விதிகள் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். சனி அஸ்தங்கம் பெற்ற நிலையாக ஜாதகத்தில் இருந்து காசி ஜாதகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகர் காசிக்கு சென்று வந்த பிறகு அவருக்கு அவர் படக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். அப்போ சனி அஸ்தங்கம் பெறக்கூடிய நிலை என்பது சூரியனுடன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அஸ்தங்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சூரியனுடன் சனி சேர்ந்து ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அஸ்தங்கம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ அஸ்தங்கம் பெற்ற சனியாக காசி ஜாதக அமைப்பு இருக்குது. இப்போ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்காரு, இல்லை 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் சனி இருக்காரு, ஆனால் அஸ்தங்கம் பெற்று விட்டார். இந்த ஜாதகர் தன்னுடைய கர்ம பலன்களை தொலைப்பதற்காக காசிக்கு போனார் அப்படின்னா இவருக்கு இந்த பிரச்சனைகள் என்பது குறையாது, இன்னும் அதிகமாயிடும். ஏன்னா சனி அஸ்தங்கம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருந்து அவர் காசி ஜாதகமாகவே இருந்தாலும் அப்போ காசிக்கு போய் அந்த கர்ம வினையை தொலைத்தால் அவருக்கு பிரச்சனைகளுடைய தீவிரம் இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த சனி அஸ்தங்கம் பெற்ற நிலை என்பது சூரியனுடன் சனி சேர்ந்து ஒரே கட்டத்தில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சூரியன் நின்ற கட்டத்திற்கு
முன் ராசியிலோ அல்லது பின் ராசியிலோ கூட இருக்கலாம். ஆனால் டிகிரி தான் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்காரு. அதனால தான் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கின்றார். ஆனால் சனி இருக்கக்கூடியது துலாம் ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்ற சனியாக இருக்காரு. அப்போ காசி ஜாதகத்திற்குரிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. சூரியனுடைய டிகிரி 2 டிகிரி தான் இருக்குது. சனியினுடைய டிகிரி 28 டிகிரியாக துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த 2 கிரகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்பது மிக நெருக்கமாக ஒரு 4 டிகிரிக்குள்ளே தான் அந்த இடைவெளி என்பதே இருக்குது. ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி இல்லையா? அப்போ இந்த சனி நிற்கக்கூடிய டிகிரியும் சூரியன் நிற்கக்கூடிய டிகிரியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிகிரி இடைவெளி என்பது தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு சனி அஸ்தங்கம் பெறக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கின்றார். சனி உச்சம் பெற்ற சனியாக இருக்கிறது காசி ஜாதகம் என்ற அமைப்பு இருக்குது. ஆனாலும் அஸ்தங்கம் பெற்று விட்டதால் இவருக்கு இந்த காசிக்கு சென்று வந்தால் பிரச்சனைகளுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். அடுத்த விதியாக பார்க்க போகிறது, இப்போ ஜென்ம நட்சத்திரம் என்ன, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு வதை தாரையாகவோ அல்லது விபத்து தாரையாக தரக்கூடிய கிரகமாக சனி இருந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கும் காசி ஜாதக அமைப்பு இருந்து காசிக்கு போனாங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் தீவிரமாகும். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். அதற்கு வதை தரக்கூடிய தாரையில் சனி இருக்காரா அல்லது விபத்து தாரை தரக்கூடிய தாரையாக சனி இருக்காரான்னு பாருங்கள். அப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் வதை தாரையாகவோ அல்லது விபத்து தாரையாகவோ ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அப்போ அவங்களுக்கு அந்த காசிக்கு சென்றாலும் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரங்களாக இருந்தால் விபத்து தாரையாக செயல்படும். 7ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் வதை தாரையாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த விபத்து தாரையாக அல்லது வதை தாரையாக சனியுடைய நட்சத்திரங்கள் இருந்தால் உங்களுக்கு காசிக்கு சென்றால் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக இப்போ நடக்கக்கூடிய தசா என்ன, இப்போ காசி ஜாதகம் அமைப்பு இருக்குது, அதற்காக நீங்கள் இப்போ காசிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நடக்கக்கூடிய தசா என்னன்றதை பார்க்கணும். ஒவ்வொரு தசாவிற்கும் 4 காரக கிரகங்கள் உண்டு. ஒன்று போதகன், வேதகன், பாசகன், காரகன். இல்லை 3 கிரகங்கள் நல்லது செய்யும். ஒவ்வொரு தசாவிற்குமே இந்த அடிப்படை விதி என்பது உண்டு. அதில் வேதகன் என்பது ஒவ்வொரு தசாவிற்குமே எதிரான விஷயங்களை செய்யும். தாமதித்தரும் தடையை தரும். அந்த தசாவிற்கு எதிரான வேலைகளை தன்னுடைய புத்தியில் தரும். அப்படிப்பட்ட வேதகனாக சனி வரக்கூடிய தசாவில் அந்த குறிப்பிட்ட புத்தியில் காசிக்க போகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இல்லை வேதகன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் வேதகன் இருந்து அவருடைய புத்தியில் காசிக்கு சென்றாலும் அந்த ஜாதகருக்கு காசிக்கு சென்ற பலன் என்பது கிடைக்காது. ஏன்னா காசிக்கு போகிறதே நம்முடைய கர்ம வினைகள் தொலைந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி என்பது கிடைக்கணும், நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்கணும், திருப்தியான ஒரு வாழ்க்கை என்பது பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் காசிக்கே போகிறது. வேதகன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அவருடைய புத்தி நடந்துட்டுருக்கு. அப்போ வேதகனுடைய புத்தி நடந்துட்டுருக்க காலகட்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த காசிக்கு செல்லக்கூடிய ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிரச்சனைகள் என்பது குறையாது, அப்போ இன்னும் அதிகமாகிடும். அப்போ ஒரு தசா நடக்கும்போது வேதகன் யாருன்றதையும் ஜாதகத்தில் பார்த்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்றதை பார்க்கணும். சனியினுடைய நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர காலில் அந்த வேதகன் ஜாதகத்தில் இருந்தார், அவருடைய டைமில் தான் நீங்கள் காசிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் வலுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த காசி ஜாதகம் என்ற அமைப்பை எப்படி ஜாதகத்தில் கணிக்கிறது, அப்போ காசிக்கு செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தால் அப்போ அவர் காசிக்கு செல்லலாமா, ஏன்னா காசிக்கு போன பிறகு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுமா, இந்த விஷயத்தை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும். அப்போ யாருக்கு அந்த காசிக்கு செல்ல வேண்டிய அமைப்பு இருந்து நடக்கக்கூடிய தசா சரியாக இருக்கா, வேதகனுடைய புத்தி நடந்துட்டுருக்கா, அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிச்சு பார்க்கணுன்றது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும்
அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.